வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் அந்த சிறிய வீரருக்கான உதவி திட்டம் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட உதவி திட்டம் இது வந்து கோல் கீப்பருக்கான முழு செட்டும் இன்றைக்கு வந்து ஜெர்மனியில் இருக்கிற பிரேமன் குடும்பத்தின் மகன் பிராவு நிக்சன் அவர்கள் இந்த அன்பளிப்பை ஒவ்வொரு வருஷமும் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் கீப்பருக்கான இதை தான் பொறுப்படுத்தியிருக்கிறார். ஜெர்மனியில் இருக்கிற பிராவோட தம்பி நிக்சன் பிரேமன் மகன். அந்த இதில் இருக்கிற இந்த சாமானை பாருங்கள். இது இந்த கீப்பருக்கான செட் அவ்வளோ. இந்த சிறிய வீரர்களுக்கான உதவி திட்டத்தை இன்றைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு வந்து இதை கொடுக்க சொன்னால் போல வந்தபடியான இதில் வந்தனால் அவர் வந்து என்னென்னு சொன்னால் அவர்கள் விளம்பரத்துக்காக தரையிலையாம் தாங்க வந்து ஒரு ஊக்குவிப்புக்காக திரும்ப நான் சொல்லிடலாது சின்ன பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக தாங்க இந்த சின்ன நிதியாவது தான் தாரன் வந்து என்னோட அடித்து டெலிஃபோனில் சொன்னார். இருந்தாலும் என்னென்னு சொன்னால் இந்த நான் காணொளி போட்ட காலத்திலிருந்து உழவு உதவி திட்டங்கள் வந்து கிடக்குது. இன்றைக்கு நான் ஒரு சிறிய வேலைத்திட்டத்தை நான் என்னுடைய பரதனை நானும் சேர்ந்து தொடக்கின சிறிய ஒரு வேலைத்திட்டத்தை தொடக்கி இன்றைக்கு எங்கேயோ ஒரு பெரிய நாங்கள் சிம்பிளாக விதை இன்றைக்கு பெருசாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இது வந்து எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட ஒத்துழைப்போடு வளர்ந்துருக்கு. நாங்கள் ஒரு சிறிய ஆக்கள் நாங்கள் இங்கே போல் அமைப்புகளை கொண்டு இயங்கையில் நாங்கள் ஒரு சிறிய ஒரு இதாக உருவாக்கப்பட்டு நானும் பரதமாக இந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு தொடக்கவள்கிட்ட இது இன்றைக்கு பெரிய ஒரு விதையை விதைச்சி விட்டோம். இது பெரிய ஒரு ஆலமரமாயிரு இன்றைக்கு வந்து நிற்கிற. இதுக்கு காரணம் புலம்பெயர்ந்த மக்களும். இப்போ அதுக்கு பிறகு நான் ஒரு சுகாதார குழு ஒன்று அமைச்சினான். அந்த சுகாதார குழு கூடால இன்றைக்கு கணக்கு நிதிகளும் எங்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களோட நிதிகளும் வந்து இன்றைக்கு வந்து எங்களுடைய தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கு நாங்கள் தனிப்பட்ட ஆக்களுக்கு இவ்வளவு பங்களிப்பு செய்கிற புலம்பெயர்ந்த மக்களுக்கும் நன்றிகளையும் கடமாலையும் பெற்றுக்கள் நன்றியும் பாராட்டுக்களையும் சொல்லி இது நான் கடைசி வந்தாலும் மறக்க மாட்டோம். என்று சொன்னால் நாங்கள் சிறிய காணொலிகளை போட்டுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவியை சொல்லி செய்ய வேணும் என்ற நோக்கத்தில் செய்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியான வேறு உதவிகள் செய்து இந்த சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தை பார்த்துருப்பீங்க. கணக்கு இப்போ ஒரு சில பேர் என்னட்ட கேட்டார்கள், சென்ட் ஜேம்ஸ் பள்ளிக்கூடத்தை நீங்களே உதவி செய்ய விரும்பவில்லையான்னு கேட்டால் நான் சொன்ன உதவி திட்டம் வந்தாச்சோ அதே மாதிரி சென்ட் ஜேம்ஸ் பெண்கள் பாடசாலைக்கும் ஒரு ரெண்டு உதவி திட்டங்கள் வந்திருக்குது. நான் அதே மீதியில் குறிப்பிட விரும்புகிறேன். என்றால் சென்ட் ஜேம்ஸ் பொம்பளை பள்ளிக்கூடத்துக்கு வந்து 3 வகுப்பறை வந்து பழுதடைஞ்சு கிடக்கும். அதுக்கு பூச்சி நிலத்தை கொத்தி பூச்சி செய்கிறதுக்காக அதுக்கு உதவி அரசாங்கம் செய்தது வந்து கெனூட் சின்னியான்னு தெரியும். அவருடைய மகன் வந்து சியா டென்மார்க்கில் இருக்கிறார். மற்ற பிரான்ஸில் அடுத்த மகன் குட்டியும் இருக்கிற குட்டி இவர்கள் வந்து அந்த பொம்பளை பள்ளிக்கூடம் சென்ட் ஜேம்ஸ் பொம்பளை பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபா நிதி அன்பளிப்பாக தாரன்னு சொல்லி அந்த விலையை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதோட இன்னொரு சுரேன் என்று சொல்லி ஜெர்மன் பிரீமனில் இருக்கிற சுரேன்ற மகன் அவருடைய அப்பா 6ஆம் மாதம் இறந்த ஞாபகத்துக்காக அவரும் ஒரு 50,000 ரூபா பெண்கள் பாடசாலைக்கு அது வேறு என்னென்ன அந்த திட்டம் என்ன திட்டம் அதுவும் தரப்பட்டிருக்கு. இந்த நிதி இப்படியான உதவிகளை புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு செய்கிற நோக்கம் வந்து இந்த காணொலியை நாங்கள் போட்டு சில இடங்களில் கேட்டபடியாக இந்த உதவிகள் திட்டங்கள் வந்துருக்கு. அதால் நாங்கள் விளம்பரமோ இது செய்ய விரும்ப வரவில்லை. இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க இந்த ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடங்களையும் எங்கள் சமுதாயத்தை மேலும் ஊக்குவித்து வேறு திசைகளுக்கு போக விடாமல் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சுகாதார குழு ஒரு வாலிபால் டூர்னாமெண்ட் வச்சு 10,000 இளைஞர்கள் வந்து இவ்வளோ இளைஞர்கள் வந்து சுத்தவரன் என்று மச்சு பார்த்தாரு விளையாடினா பார்க்க சந்தோஷமாக போச்சு. ஆனால் ஒரு அரச உத்தியோகத்தர் அங்கே பார்வையிட வந்தவர் அவர் வந்து சொல்லிட்டு போகிற இது நல்ல விஷயம். இந்த இளைஞர்களை நீங்கள் இப்படி செய்தால் இவர்கள் வந்து மது பழக்கங்கள் அதுகளிலிருந்து விடுபடலாம். அப்போ இவர்கள் எங்களுடைய விளையாட்டு சிந்தனை வந்ததுன்னா விளையாட்டு சிந்தனையோடு இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களும் எங்களை உற்சாகப்படுத்தி வாழ்த்துக்களும் சொல்லிட்டு போகிறார். இதே போல் இப்போ இருக்கிற உதவிகள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இந்த உதவி செய்கிறதுக்கு நோக்கம் வந்து எங்களோட இளைஞர்களை வந்து வேறு மதுவோ எதுவும் தேவையில்லாத
இப்போ சின்ன சின்ன குளிசைகள் அது இதுன்னு சொல்லி கணக்க ஊசிகள் அப்படி இப்படி எல்லாம் கணக்கு இதுகள் போய்கொண்டிருக்கிறபடியால் எங்களை மக்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான வழியில் இப்போ உதவி திட்டங்கள் வந்துகின்றிருக்கு. இந்த அதுக்கான உதவி திட்டங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தொடர்ச்சியாக செய்துகின்றிருக்கிறோம். இந்த இது அவர்கள் சொன்ன அவர்கள் எங்களுக்கு தந்ததை வாங்கி இந்த நேரடியாகவே நாங்களும் வாங்கையில் இது அவர்கிட்டயே கோச்சு மூலமாக கொடுத்து தான் இது வாங்கப்பட்டது. நான் போய் வாங்கவும் இல்லை, அவர்கிட்டயே கொடுத்து வாங்கி இதை இருக்கா எனக்கு எடுத்து போட சொன்னீங்க. நான் உடனடியாக வந்து இந்த காணொலியை எடுத்து போடுறதுக்கு நோக்கம் வந்து அவங்களுக்கு என்ன மேலும் வளரணும் அறிஞ்சு உதவி செய்ய விரும்புகிறேன். நீங்கள் செய்யலாம். அடுத்தது வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஃப்ரான்ஸில் இருக்கிறங்கிற பழைய பாடிமின் பிளேயர் கிரேசியன் பழைய கிரேசியன் அந்த அளவுக்கு வயசு இப்போ 75-80 வயசு இருக்கும். கிரேசியன்டா தெரியும். பாடிமீனுக்கு முந்தி விளையாடின சிங்கம் கிரேசியன் அவர்களும் வந்து ஒரு 50,000 நிதி ஒன்று பேட்டி மாஸ்டரிடம் ஒப்படைச்சிருக்கிறார். இந்த சின்ன பையங்களுக்கு பூட்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அந்த காணொலியும் நான் தொடர்ச்சியாக போடுவேன். அது ஆறுதலாக போடுவேன். அது இப்போ பேட்டி மாஸ்டர் எடுத்துகிட்டு கூப்பிடுவேன். அந்த டைமில் போடுவேன்னு பாருங்கள். இப்படியான இவங்களுக்கு சிறிய உதவிகள் வந்திருக்கு. இந்த உதவிகள் நாங்கள் எப்போ காணொலி போட்டோமோ அண்டையிலேருந்து இவர்களுக்கு நல்ல உதவிகள் வந்து கண்டிருக்கு. இவர்களை உற்சாகப்படுத்தி இவ்வளோ வளரப்படுத்தணும். இன்றைக்கு ஒரு எப்போ மச் விளையாடுங்க இன்னும் இன்றைக்கு வந்தவங்க பேட்ரிக்ஸில் ஒரு புரளிக்கு மேட்ச் விளையாடி இருக்கிறார்கள். வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தம்பி வா அவர்கிட்ட வேற கோச் சொல்லுவார்களுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறாய்? எப்படி பொடியாங்க? என்ன குழப்படி செய்கிறாங்களா? வேண்டாம் உதவி திட்டம் வரைக்கும் உங்களோட பொறுப்புலாம் இவங்க வளரணும். வளர்ச்சி எடுத்துறாப்பா இவங்க ஒரு பெரிய இடத்தை கொண்டு வரணும். இவங்க நிஸ்பதியாக இருக்குது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து குளிர்க்க தண்ணிக்கு உழைச்சி தரப்போ நாம் வந்து சாதாரணமாக விளையாட்டி இவ்வளோ திறமைக்கு கொண்டு போகணுமென்ற நோக்கத்தினால் அவங்க அங்கேருந்து இந்த பணத்தை உங்களுக்கு நிதி உதவி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் உற்சாகமாக இவ்வளோ வளர்த்துருக்கிறான்ங்கிற அந்த சந்தோஷத்தில் எல்லோரும் செய்கிறாங்க. இப்போ இன்னொரு 50,000 கிரேசியன் சொல்லிங்க பாடுமீன் பழைய பிளேயர் ஒரு ஆள் சிங்கம் கிரேசியன் அவர் ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார். பேட்டி மாதத்தைக்கு கொடுக்கப்படும். அதையும் நான் எடுத்து இந்த காணொலி போடுவேன். பூட்ஸ் வாங்க சொல்லி அப்போ அந்த டைமில் அந்த பூட்ஸ் வாங்கி வந்த பிறகு நான் என்ன கூப்பிட்டோன்னு எடுத்து நான் அந்த காணொலி போடுவேன். மற்றது நீங்கள் நேற்று அண்டைக்கு விளையாடுங்க. இன்றைக்கு எங்கே போய் விளையாடுங்க? விளையாங்க பிள்ளைனா சொல்லு. 6 பேருக்கு 6 பேர். அவங்களால ஒன்று இருக்கிறா. நல்ல விஷயம்மா. அதே போல் ஊக்குவிச்சு எல்லா இடமும் கொண்டு பார்க்கணும். தெரியா நிச்சயமாக இவ்வளோ என்ன பிள்ளைகளை வச்சுருங்க இளைஞர்கள். வரையிலையா வரையிலையா மச்சா வரையிலையா? சரி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் வந்து ஊருக்கு நியாயமான இளைஞர்கள் நிற்கிறான். அப்போ அவர்களும் இங்கே கொண்டு வந்து விட்டிங்கன்னா விளையாட்டு சிந்தனையோடு இருக்கணுமென்றதான் எங்களோட நோக்கம். வந்து வேறு சிந்தனைக்கு போகக்கூடாது. என்ன பிள்ளைகள் ஏண்டா வேறு சிந்தனைக்கு எங்கே போவீங்களா? விளையாட்டு சிந்தனையில் இருக்கணும். மற்ற படிப்பு முக்கியம். படிப்பு அடுத்தது விளையாட்டு. ஓகே. இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் புலம்பெயர் இந்த மக்கள் மிளக்காட்டு கஷ்டப்பட்டு காலையில் 5 மணிக்கு வேலையை போயிட்டு வந்து இந்த நிதியை தரண்டா சும்மா இல்லையாப்பா. சரியா? நீங்களும் வளர்ந்து ஒரு நேரம் வெளிநாடு போனால் நீங்களும் இதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு உதவி செய்யணும். சரியா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? சரியா. அடுத்தது மச் பண்ணுறதுக்கு நன்றி. இப்போ இந்த இதில் இருக்கிற தூக்கி எடுத்தப்போ இது வந்து யார் கோல் கீப்பரை தூக்கு கோல் கீப்பர்கிட்ட கையெல்லாம் கொடுக்க சொன்னேன். இது வந்து கோல் கீப்பருக்கு கொடுக்க சொல்லி ஜேர்மனில் இருக்கிற பிரேமன் குடும்பத்தின் மகன் பிராவின் தம்பி பிராவு நிக்சன் அவர் இவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அன்பளிப்பு முழுக்க தான் செய்வார் என்று பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ பொருளும் வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ அவருக்கும் நன்றிகளை சொல்லி கொண்டு என்னென்று சொன்னால் ஒரு ஆள் ஒரு சின்ன கோல் கீப்பருக்கு கட்டாயம் தேவையான முழு சாமானம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அத்துடன் அவருக்கு ஜேர்மனில் இருக்கிற
பிறகு நிக்சனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இதே போல் தொடர்ச்சியாக எங்கள் ஊரில் கணக்கான மேலத்திட்டங்கள் வந்து சொன்னால் அதுகளுக்கும் இந்த நிதி பங்களிப்போல் செய்து கண்டு எனக்கு கூட அதை தான் செய்யணும் மட்டும் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் யாராவது செய்து இந்த நல்ல விஷயத்தை செய்து விடுங்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் சின்ன சின்ன காணொலியை போட்டு இன்றைக்கு இவ்வளோ இது வந்ததுக்கு எல்லா புலம்பெயர்ந்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கண்டு இந்த தொடர்ச்சியாக இந்த உதவிகளை செய்கிற அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்து கண்டு நாங்கள் சிறிதாக விதை இன்றைக்கு பெரிய ஒரு ஆலமரமாக வளரும் என்று நான் நம்புகின்றேன். கட்டாய நிச்சயம் வளரும் என்ற நோக்கத்துடன் இத்தனை தம்பி வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள். வா மைக்க சரி பிள்ளைனா கதை 2 படியா 2 பேப்பரா கதை நீங்கள் நான் கீப்பர் அவர் பிறகு நிக்சன் ஜெர்மனிலேருந்து வந்தவர். அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிள்ளைனா சொல்கிறான் பிள்ளைனா நன்றியா அவரான உங்களுக்கு இந்த இதை செய்தவர். அன்றைய இன்னும் வேறு உதவிகளும் வந்து கிடக்கு. வணக்கம் அம்பி சொல்லு. பூட்ஸ் தந்தவங்களா? அண்டையை தந்தா அது வந்து நோர்வேயில் இருக்கிற பிரேமன் டேவிட் அண்ணன் தம்பி தான். அவங்க தான் அந்த பூட்ஸ் தந்துட்டாளா? அப்போ இந்த காலையில் பூட்ஸை கடையிலே அதானா பூட்ஸா? சரியா வேறு யாருக்கு உதவி செய்தவங்க? நீங்கள் உதவி கேட்டு இத்தனை உதவி வந்துட்டு இது ஒரு கிழமைக்கு உதவி கேட்டிருப்பீங்களா? ஜேசி அப்படியே இருக்கா? சரி பாடிமீன் வேணும். சரி பாடிமீன் வந்த பிறகு பாடிமீன் பொறுப்பாளர் தரவணும். ஜேசி எங்கே உங்களை இப்போ அங்கே இருக்கா? நீ சொல்லலாப்பா. பாடிமீன் நிர்வாகியை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு கொடுக்க போகிறீங்க. நல்ல விஷயம். மற்றது எப்பயும் சொல்கிற நிர்வாகத்தை பிளேஸை கட்டுப்பட வச்சுருக்கணும். நிர்வாகம் தான் முக்கியம். நிர்வாகம் வளர்த்தெடுக்கிறது நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு தான் பிளேஸ் விளையாடணும். என்ன அதை டிசிப்ளினாக சொல்லிக் கொடுங்க. அதுதான் முக்கியமானது தம்பி. விளங்க கோச்சாக இருக்கிறது இவங்களுக்கு உப்பையும் காதுக்கே விளங்க வேண்டியது ஒரு நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு விளையாடணும் ஆரண்டாலும். அதுதான் முக்கியமான நோக்கமாக. வேறு என்ன இளைஞர்களை சேர்த்து பிடிங்களாப்பா. என்னை பொறுத்தளவுக்கு ஊருக்கு கணவர் இருக்கிறாங்க காணாது போய் கேட்டு கூப்பிட்டு வந்து என்ன இது காணாது. நீங்கள் ஒரு அப்படி 5 டீமுக்கிட்ட ஆக்களை சேர்த்து வச்சுருந்தா தான் ஒரு 2 டீமுக்காவது நல்ல பிளேஸ்கள் வேணும். அப்போ எங்கெங்க தனியாக ஒன்றும் செய்யலாம். சரி அதனால் போடணுமா? இப்போ தனியாக ஒரு கோச் காணாங்கறியா? அப்போ நீ ஆக்கள் எடுத்தால் தானே அந்த கோச்சு இன்னொரு ஆளை வேணும்ண்டா அது மூலமே இந்த மக்கள் கோச்சுக்கு உதவி செய்கிறேன்றாலும் நீ ஆக்களை கூட கேட்கணும். இப்போ இவ்வளோ பேருக்கு காணும் தானே நீ அதை முதல் சேர்த்துட்டு ஆக்களை சேர்த்து காட்டினால் மற்ற ஆக்கள் உதவி செய்வாங்க. சரியா? என்ன சந்திரன்? மற்றது வேறு யாரும் என்ன கேட்க போகிறீங்களாடா? இல்லையா? சரி தம்பி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா? இவருக்கு இவர் பிறகு நிக்சன் அவர்களுக்கு இந்த கோல் கீப்பருக்கு தந்ததுக்கு பிறகு நிக்சன் அவர் ஜேர்மனில் இருக்கிறவரால் அண்டைக்கு தந்தவர் நோர்வேலிருந்து இன்றைய ஜேர்மனில் இருந்து தந்தவரால் பிரேமண்ட மகன் பிறகு நிக்சன் என்று சொல்லி அவரால் அன்பளிப்பு தந்தவர். சரி அவங்களுக்கு இன்னும் ஒரு மைக்கேல் வந்து அவங்க நோர்வேயில் இருக்கு. இது தம்பியா? மைக்கேலா சரி அண்ணன் தம்பி தானே. ஓகே பிரச்சனை இல்லை. சரி அவங்க அண்ணன் தம்பி தான். பிறகு மிக்சன் மைக்கேலாமான்னு சொல்லி சொல்கிறேன். சரி ஓகே. அங்காலேயும் அடுத்த எங்களை டீம் வந்து விளையாடிக்கான் இருக்குது. அதே மாதிரி சூன் பண்ணி காட்டிக்காண்டு ப்ராக்டிஸ் எடுக்கலாம் பாருங்கள். அதையும் எங்களை பெரிய டீம் ப்ராக்டிஸ் எடுத்து நிற்கிறாங்க. நான் இந்தியாவில் நிற்கிறேன். பார்த்துட்டீங்க அங்கால ப்ராக்டிஸை. இந்த சிறுவர்களுக்கான
நிதி உதவி அநேகமா சரியாக எல்லாரும் கொடுத்துருக்குறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் மேலும் இந்த உதவிகள் வருகிறது. இப்போ செஞ்ச பெண்கள் பாடசாலைக்கும் உதவி வந்திருக்கு. மற்ற கிரேசி அண்ணன் அவருக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இந்த எங்களோட இவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை பேட்டி மாஸ்டர்கிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எங்களுக்கும் பொண்கள் பாடசாலைக்கும் நிதிகள் வந்திருக்கு. நாங்கள் ஒவ்வொரு காணொலியாக போடுவேன். என்ன மெத்தில் வந்த நிதியெல்லாம் போடுவேன் பாருங்கள். இது வெளிப்படைத்தன்மையாக செய்யப்படுற காணொலி. இது விளம்பரத்துக்கான காணொலி அல்ல. இது இப்படி செய்கிறபடியாக தான் இந்த உதவி திட்டம் வருது. யாரும் வேறு மாதிரி நினைக்கணும். இந்த உதவி திட்டத்தை தந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளையும் சொல்லிக்கண்டு, பாராட்டுகளையும் சொல்லிக்கண்டு, இந்த கோல் கீப்பருக்கு என கொடுக்கப்பட்ட சகல பொருட்களுக்கும் பிறவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரு சொல்ல போகிறீங்களா? சொல்ல பாரு. ஓகேயா?